Motion in a plane topic previous year questions நம்ம பார்க்கலாம் பாருங்க. ஃபர்ஸ்ட் இந்த மோஷன் in a plane வெக்டார்ஸ் கொடுத்திருக்காங்க. அந்த வெக்டார்ஸ்ல பார்த்துட்டு அப்படியே அடுத்து நம்ம மோஷன் in a plane போயிடுவோம். சரி, ஃபர்ஸ்ட் வந்து ஸ்கேலார்ஸ் அண்ட் வெக்டார்ஸ்ல இருக்கு. இந்த ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்கப்பா. ஐடென்டிஃபை தி வெக்டார் குவாண்டிட்டி among the following அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ டிஸ்டன்ஸ் வந்து வெக்டாருக்கு கிடையாது, ஸ்கேலார். டிஸ்டன்ஸ் இஸ் a ஸ்கேலார் குவாண்டிட்டி. ஹீட்டும் எனர்ஜியும் ரிலேட்டட் டு ஒர்க்னு வரும். அதனால ஒர்க் டன் வந்து ஸ்கேலர்னால ஹீட் அல்ல, எனர்ஜி ஒர்க் இது எல்லாமே ஸ்கேலார். அப்ப ஹீட் இஸ் ஏ எனர்ஜி, அதுவும் ஸ்கேலார் வரும், எனர்ஜியும் ஸ்கேலார் வரும். ஆங்குலர் மொமெண்டம் வந்து ஆக்சியல் வெக்டார், எல்லாம் வந்து ஆக்சிஸ் டைரக்ஷன்ல இந்த ஆங்குலர் மொமெண்டம் இருக்கணும். அதனால ஆங்குலர் மொமெண்டம்க்கு வந்து டைரக்ஷன் இருக்கிறதுனால ஆங்குலர் மொமெண்டம் இஸ் ஏ வெக்டார் குவாண்டிட்டி அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. Six vectors A bar through F bar, A bar, B bar, C bar, D bar, E bar, F bar அப்படின்னு இருக்கு. Magnitude and direction indicated in the figure. Which of the following statements is true அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ எந்த ரெண்டு வெக்டார் ஆட் பண்ணா ரிசல்டன்ட் F வரும்னு கேட்டிருக்காங்க. அப்போ F வந்து இந்த டைரக்ஷன்ல இருக்கு இல்லைங்களா? ஸோ அப்போ டூ வெக்டார்ஸ் ஆட் பண்ண போது நீங்களே பாருங்க, இந்த D பாரும் E பாரும் ஆட் பண்ற மாதிரி பார்க்கலாமா? அப்போ வந்து D பாரும் E பாரும் ஆட் பண்ணா D பார் இந்த டைரக்ஷன்ல இருக்கு, E பார் இந்த டைரக்ஷன்ல இருக்கு. இப்போ D பார் E பார் ஆட் பண்ணா இந்த டைரக்ஷன்ல தானே F பார் வருது. அப்போ D பாரும் E பாரும் ஆட் பண்ணும்போது F பார் டைரக்ஷன்ல கிடைச்சிருக்கு. ஏன்னா F பார் வந்து இந்த டைரக்ஷன்ல தான் கிடைச்சிருக்கு, D பிளஸ் E க்கு. ஓகேங்களா? அப்போ மற்றதெல்லாம் ஆட் பண்ணா எக்ஸாம்பிள் B பிளஸ் E ஆட் பண்ணி பார்க்கலாம் பாருங்க. B இந்த டைரக்ஷன்ல இருக்கா, E இந்த டைரக்ஷன்ல இருக்கு. அப்போ B யும் E ஆட் பண்ணா இப்படி வந்திருக்கு, இது F ன்னு வராது, இது நாட் ஈக்குவல் டு F ன்னு வந்திருக்கு. அந்த மாதிரி பார்க்கும்போது டியும் இ இது ரெண்டு மட்டும் ஆட் பண்ணும்போது தான் ரிசல்ட் வந்து எஃப்க்கு பேரலா வந்ததுனால அப்போ டி பிளஸ் இ இஸ் ஈக்குவல் டு எஃப் அப்படின்னு இந்த क्वेश्चनக்கு ஆன்சர் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. If a unit vector is represented by 0.5i minus 0.8j plus ck, then the value of c is dash ன்னு கேட்டிருக்காங்க. அப்படின்னா வந்து இந்த வெக்டார் வந்து யூனிட் வெக்டார்னு சொல்லியிருக்காங்க. யூனிட் வெக்டாருடைய மேக்னிட்யூட் என்ன வரும், 1 ன்னு வரும். அப்போ இதை ஏ வெக்டார்னு எடுத்துட்டா A vector equal to 0.5i minus 0.8j plus ck ன்னு இருக்கு இல்லையா? அப்ப இது வந்து யூனிட் வெக்டார். அப்ப இதனுடைய வேல்யூ வந்து 1 ன்னு வந்துரும். அப்போ mod of யூனிட் வெக்டார் வந்து என்ன வந்திருக்குன்னு சொல்லுங்க. mod of யூனிட் வெக்டார் இந்த வேல்யூ 1 ன்னு வரும். கரெக்ட்டுங்களா? தட் இஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் போட்டா ஸ்கொயர் ரூட் ஆஃப் x காம்பனன்ட் ஸ்கொயர் பிளஸ் y காம்பனன்ட் ஸ்கொயர் பிளஸ் z காம்பனன்ட் ஸ்கொயர் அப்படின்னு போட்டுறணும். இந்த வேல்யூ வந்து 1 தானே வருது. அப்போ ஸ்கொயர் ரூட்டை எடுத்துடலாம், ஸ்கொயர் பண்ணிட்டு. அப்போ ஸ்கொயர் பண்ணிட்டு பண்ணா என்ன வருது, போத் சைடு ஸ்கொயர் பண்ணிருங்க. 0.5 ஸ்கொயர் பண்ணா 0.25 பிளஸ் 0.8 ஸ்கொயர் பண்ணா 0.64 பிளஸ் c ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 ன்னு கிடைச்சிருக்கு. இப்போ c ஸ்கொயர் ஈக்குவல் என்ன வரும்னா அந்த 0.25 0.64 ரெண்டுமே ஆட் பண்ணா 0.89 வருமா, 1ல இருந்து 0.89 கிடைச்சிருக்கு. அப்போ c ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 மைனஸ் 0.89 வந்து 0.11 கிடைக்குது. ஸோ c ஈக்குவல் என்ன போறது, ரூட் ஆஃப் 0.11 அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ தட் ஆன்சர் வந்து செகண்ட் ஆப்ஷன் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. If the magnitude of sum of two vectors is equal to magnitude of difference of the two vectors, the angle between the vectors அப்படின்னு கேக்குறாங்க. அப்போ magnitude of sum of two vectors னா mod of a plus b equal to mod of a minus b ன்னு வந்திருக்கும். அப்படிதானப்பா? mod of a plus b க்கு என்ன ஃபார்முலா, இது ரெண்டுமே ஸ்கொயர் பண்ணிருக்கீங்க. ஸ்கொயர் பண்ணிட்டீங்கன்னா a ஸ்கொயர் plus b ஸ்கொயர் plus 2ab cos θ 2ab cos θ வந்து ஸ்கொயர் ரூட் இருக்கும். ஆனா ஸ்கொயர் பண்ணதால ரூட் ஸ்கொயர் கேன்சல் ஆயிடுது. இதே மாதிரி mod of a minus b க்கு என்ன வரும் சொல்லுங்க, a ஸ்கொயர் plus b ஸ்கொயர் minus 2ab cos θ ஸ்கொயர் ரூட் வந்திருக்கும். அது ஸ்கொயர் பண்ணிட்டு தான் போயிருது. இப்போ a ஸ்கொயர் b ஸ்கொயர் a ஸ்கொயர் b ஸ்கொயர் கேன்சல் பண்ணிட்டு இது இந்த பக்கம் கொண்டு வந்துட்டீங்கன்னா இந்த minus 2ab cos θ இந்த பக்கம் வந்துச்சுன்னா ஆல்ரெடி 2ab cos θ இருக்கு, அதனால 4ab cos θ ன்னு வந்துருது. 4ab cos θ equal to 0, 4ab cannot be 0 அப்படின்னா cos θ தான் 0 வரணும். ஸோ cos θ is equal to 0. அப்போ θ equal to 90 டிகிரின்னு வரணும். சரிங்களா? அப்போ θ என்ன வந்திருக்கணும், 90 டிகிரின்னு வந்திருக்கணும். சரி, அப்ப θ வந்து ஆங்கிள் பிட்வீன் டூ வெக்டர்ஸ் 90 டிகிரி இருந்துச்சுன்னா அதோடைய அந்த ரெண்டு வெக்டருடைய சம்மும் டிஃபரன்ஸும் மேக்னிட்யூட் வந்து ஈக்குவலா இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். அடுத்த क्वेश्चन பாருங்க. The vectors a bar and b bar are such that mod a plus b equal to mod a minus b, then the angle between the vectors, இதுதான் நம்ம ஃபோர்த் சம்ல பார்த்தோம். a plus b equal to a minus b இருந்ததுன்னா ஸ்கொயர் பண்ணா அப்படி பண்ணாதானே இப்ப θ 90 டிகிரி வந்திருக்கு. சோ அப்ப இந்த क्वेश्चनக்கு ஆன்சர் என்ன வரும்னு சொல்லுங்க. θ வந்து ஆங்கிள் பிட்வீன் a and b வந்து 90 டிகிரி அப்படின்னு நமக்கு கிடைக்குது. ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட் क्वेश्चन போலாம் பாருங்க. If mod of a plus b equal to mod a plus mod b, then the angle between a and b ன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா mod of a plus b க்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர்
பிளஸ் 2ab cos theta ஸ்கொயர் ரூட் இருக்கும். கரெக்டுங்களா? ஸ்கொயர் ரூட் இருக்கும். ஸ்கொயர் ரூட் இருக்கும். இப்போ இந்த cos theta வந்து என்ன வேல்யூவா இருந்தா வேணா இதை ஸ்கொயர் பண்ணிக்கலாமா? இது வந்து இப்படி கூட வச்சுங்க. இப்போ இந்த cos theta வந்து நமக்கு என்ன வேல்யூவா இருந்தா இது இப்படி வரும் பாருங்க. cos theta வந்து 1ன்னு போட்டிருந்தா அப்ப a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் பிளஸ் 2ab ஸ்கொயர் ரூட் தானே வந்திருக்கும். அப்ப இது வந்து ஸ்கொயர் ரூட் வந்திருக்குமா? இது எப்படி எழுதிக்கலாம்? a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் பிளஸ் 2ab a பிளஸ் b ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு போட்டு ரூட் எடுத்துக்கணும். ரூட்டும் ஸ்கொயரும் கேன்சல் ஆயிருக்கும். அப்ப a பிளஸ் b mod a பிளஸ் mod b இப்படி எழுதிருக்கலாம் இல்லையா? அப்படின்னா cos theta வந்து 1ன்னு இருந்தாதான் இந்த வேல்யூ வருது. அப்ப cos theta is equal to 1ன்னு இருந்தா அப்ப theta equal to 0 டிகிரி. இல்லைன்னா ரெண்டு வெக்டாரை டைரக்டா எப்போ ஆட் பண்ண முடியும்? அந்த ரெண்டு வெக்டாரும் பேரலா இருக்கும். ஏவும் பியும் சேம் டைரக்ஷன்ல இருந்தாங்கன்னா டைரக்டா a பிளஸ் பின்னு போட முடியும். அப்போ ரெண்டு வெக்டாருக்கு ஆங்கிள் பிட்வீன் them வந்து 0 இருந்தா மட்டும்தான் டைரக்டா ஆட் பண்ண முடியும். சோ தட் ஆன்சர் வந்து 0 அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். சரி, அடுத்த क्वेश्चन பாருங்க. The magnitude of vectors a, b and c are 3, 4 and 5 units respectively. If a bar plus b bar equal to c bar, the angle between a bar and b bar is dash அப்படின்னு கேட்டிருக்காங்க. கரெக்ட்டுங்களா? இப்போ வந்து என்ன பண்ணணும்னா c is equal to a bar plus b bar அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இதுக்கு மேக்னிடியூட் எடுத்துக்கணும். என்ன வரும்னு சொல்லுங்க? mod of c is equal to a square plus b square plus 2ab cos theta ன்னு எடுத்துக்கணும். கரெக்ட்டுங்களா? அப்படின்னு எடுத்து ஸ்கொயர் ரூட் போட்டுக்கணும். இந்த mod of c எவ்வளவு? a வந்து 3ன்னு சொல்லியிருக்காங்க, b வந்து 4ன்னு சொல்லியிருக்காங்க, c வந்து 5ன்னு சொல்லியிருக்காங்க. கரெக்ட்டுங்களா? அப்போ c ஸ்கொயர் பண்ணிருப்பா. ஸ்கொயர் பண்ணீங்கன்னா அந்த ரூட் கேன்சல் ஆயிரும். அப்போ c ஸ்கொயர் வந்து 25, 5 ஸ்கொயர், a ஸ்கொயர் வந்து 4, 3 ஸ்கொயர் தானே. அப்போ 3 ஸ்கொயர் 9, b ஸ்கொயர் வந்து 4 ஸ்கொயர் அது 16 வந்துருது. பிளஸ் 2 இன்டு a வந்து 3ன்னு கொடுத்துருக்காங்க, b வந்து 4ன்னு கொடுத்துருக்காங்க, இன்டு cos theta போட்டுக்கலாம். இப்போ 9 plus 16 எவ்வளவு வரும்? 25. இந்த 25 கழிச்சு என்ன ஆகுது? 0 ஆகுது. 0 equal to 2 into 3 into 4 into cos theta வந்துருச்சு இல்லையா? அப்ப லெஃப்ட் ஹேண்ட் சைடு 0வா இருக்குன்னா ரைட் ஹேண்ட் சைடு இந்த cos theta 0வா இருந்தா 0வா இருக்கும். அப்ப cos theta என்ன வந்துருது? 0ன்னு வந்துருது. அப்ப θ equal to 90 டிகிரி. அப்படின்னா ஆன்சர் வந்து 7th சம்முக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்ட். அப்படின்னா அந்த 3, 4, 5 வந்து உங்களுக்கு பித்தாகரஸ் ட்ரிப்லெட்னு தெரியும் இல்லையா? 3, 4, 5 வந்து பித்தாகரஸ் ட்ரிப்லெட். இது 3, இது 4ன்னு எடுத்துட்டீங்கன்னா இது 5ன்னு வந்திருக்கும். அப்படின்னா 3என்றது a வெக்டார், 4என்றது b வெக்டார் எடுத்துட்டா பித்தாகரஸ் ட்ரிப்லெட் போடும்போது இது 90 டிகிரி தான வரும். அப்ப டைரக்டா 90 டிகிரின்னு ஆன்சர் எடுத்துக்கலாம். அடுத்த क्वेश्चन பாருங்க. மோஷன் பிளேன்ல வருது. The x and y coordinates of the particle at any time are x equal to 5t minus 2t square and y equal to 10t respectively, where x and y are in meters and t in second. The acceleration of the particle at t equal to 2 seconds is dash ன்னு கேட்டிருக்காங்க. அப்போ வந்து என்ன பண்ணணும்னா அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் x இருக்கு இல்லையா? x equal to 5t minus 2t square கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி y டைரக்ஷன் வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் 10t ன்னு கொடுத்திருக்காங்க. x direction different x axis x இத டிஃபரன்ஷியேட் பண்ணா velocity along x axis கிடைக்கும். 5t டிஃபரன்ஷியேட் பண்ணா 5 வரும். 2t ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ணா -4t ன்னு வந்துருது. கரெக்ட்டுங்களா? ஓகே, இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. இந்த velocity திருப்பி இது x டிஃபரன்ஷியேட் பண்ணா velocity கிடைச்சிருச்சு இல்லீங்களா? திருப்பி velocity டிஃபரன்ஷியேட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? acceleration கிடைக்கும். அப்போ velocity டிஃபரன்ஷியேட் பண்ணா acceleration கிடைக்குது. acceleration along x axis இந்த 5 வந்து கான்ஸ்டன்ட் டிஃபரன்ஷியேட் பண்ணா 0 வருது. -4t டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன வரும்? -4. அதாவது டிஃபரன்ஷியேஷன் ஒரு ஃபார்முலா சொல்லியிருந்தேன் உங்களுக்கு. என்ன ஃபார்முலா சொல்லியிருந்தேன்? எக்ஸ் பவர் என்ன நம்ம டிஃபரன்ஷியேட் பண்றதை எடுத்துக்கலாம். டி பை டிஎக்ஸ் ஆஃப் எக்ஸ் பவர் என்னன்னு பண்ணீங்கன்னா அதுக்கு டிஃபரன்ஷியேஷன் ஃபார்முலா n இன்டு எக்ஸ் பவர் n மைனஸ் ஒன்னு ஃபார்முலா சொல்லியிருந்தேன். அந்த மெத்தட் பண்ணிட்டு இருக்கேன். அப்ப ஆக்சலரேஷன் லாக் எக்ஸ் ஆக்சிஸ்னா -4 வந்திருக்கு. இதே மாதிரி y டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? வெலாசிட்டி எல்லாம் y ஆக்சிஸ் கிடைக்கும். 10t டிஃபரன்ஷியேட்னா 10 ன்னு கிடைக்கும். இப்போ வெலாசிட்டி டிஃபரன்ஷியேட் பண்றோம்னு வச்சுங்க along y axis again. அப்ப acceleration along y axis பாருங்க, acceleration along y axis இது 10 வந்து கான்ஸ்டன்ட் தானப்பா, கான்ஸ்டன்ட் டிஃபரன்ஷியேட் பண்ணா 0 வந்துருது. அப்படினா y டைரக்ஷன்ல acceleration 0, x டைரக்ஷன்ல மட்டும் தான் acceleration வந்திருக்கு. அது -4. acceleration unit meter per second square. அதனால ஆன்சர் பாத்தீங்கன்னா -4 meter per second square is the correct answer. Next question பாருங்கப்பா. The position vector of a particle r as a function of time is given by r bar equal to 4 sin 2 pi t I cap plus 4 cos 2 pi t j cap, where r is in meter, t is in second, and I and j denote the unit vectors along x and y directions respectively. Which one of the following statement is wrong for the motion of the particle அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ வந்து என்ன பண்ணணும்னா நம்ம ஒவ்வொரு ஆப்ஷனும் நம்ம சால்வ் பண்ணி பார்க்கணும். அப்போ எந்தெந்த ஆப்ஷன் கரெக்டா வருது, எது தப்பா வருதுன்னு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் மேக்னிட்யூட் ஆஃப் வெலாசிட்டி சொல்லியிருக்காங்க. அப்படின்னா நம்ம வெலாசிட்டி கண்டுபிடிக்கணும். அப்போ இந்த பொசிஷன் வெக்டார் கொடுத்துருக்காங்க, அந்த பொசிஷன் வெக்டாரை டிஃபரன்ஷியேட் பண்ணா கிடைக்கிறது என்ன சொல்லுதுப்பா? வெலாசிட்டி கிடைக்கும் இல்லையா? அதை சால்வ் பண்ணி பார்க்கலாம். இந்த ஆன்சர் வருதான்னு பார்க்கலாம்.
ஓகேங்களா? இப்போ வந்து பாருங்க இந்த பொசிஷன் வெக்டார் r = 4 sin 2 pi t I plus 4 cos 2 pi t j ன்னு கொடுத்திருக்காங்க. இதை ஈக்குவேஷன் 1 எடுத்துட்டு ஈக்குவேஷன் 1 டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. ஈக்குவேஷன் 1 டிஃபரன்ஷியேட் பண்ணா r வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணா வெலாசிட்டி கிடைச்சிருமா? வெலாசிட்டி. அடுத்து இந்த 4 sin 2 pi t இருக்கு. 4 sin θ டிஃபரன்ஷியேட் பண்ணா cos θ ஞாபகம் வச்சுக்கணும். cos 2 pi t ன்னு வச்சிட்டு அடுத்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் t எழுதணும்ப்பா. இப்படி ஞாபகம் வச்சுக்கணும். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் t வந்து 2 pi அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. இன்டு i கேப்னு அங்கே क्वेश्चनல கொடுத்திருக்காங்க. நல்லா ஞாபகம் வச்சுங்க. அதாவது sin θ டிஃபரன்ஷியேட் பண்ணா cos θ, இங்க வித் ரெஸ்பெக்ட் டு டைம் டிஃபரன்ஷியேட் பண்றோம். டிஃபரன்ஷியேட் பண்ணதுக்கு அப்புறம் sin θ டிஃபரன்ஷியேட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த டைம் உடைய கோஎஃபிஷியன்ட் இருக்கு 2 pi அது இன்டு போட்டுக்கணும். அடுத்து இங்க என்ன பண்றோம்? பிளஸ்ன்னு போட்டுட்டு பிளஸ்ன்னு போட்டு இங்க 4 இன்டு இங்க cos θ இருக்கு. cos θ டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன ஃபார்முலா பாத்தீங்கன்னா cos θ டிஃபரன்ஷியேட் பண்ணா மைனஸ் sin θ அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ மைனஸ் sin 2 pi t போட்டுட்டு இன்டு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் டைம் போடணும். இன்டு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் டைம் வந்து 2 pi அப்படின்னு போட்டுட்டீங்கன்னா அடுத்து இங்க j இருக்குறதால j போட்டுக்கலாம். ஓகேங்களா? அப்போ j ன்னு எழுதிக்கீங்க. இது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. இப்போ வந்து என்ன பண்ணலாம்? இங்க என்னென்ன காமன் எடுக்கலாம்? இங்க ஒரு 4 இருக்கு, இங்க ஒரு 4 இருக்கு, ஒரு 2 pi இங்க ஒரு 2 pi இருக்கு. சோ ஆக மொத்தம் வெலாசிட்டிக்கு என்ன பண்ணலாம்னா 4 × 2 pi காமன் எடுத்தீங்கன்னா 8 pi காமனா வந்துருது. அப்போ உள்ள என்ன இருக்கு பாருங்க பிராக்கெட்ல cos 2 pi t i cap பிளஸ் இல்ல இங்க மைனஸ் இருக்கு. சரிங்களா? சரி பிளஸ் போட்டுட்டா மைனஸ் போட்டுக்கலாம். மைனஸ் sin 2 pi t j cap அப்படின்னு இருக்கு. ஓகேங்களா? அப்படின்னு இருக்கு. இப்போ இந்த mod of v வேணும்னா என்ன பண்ணணும்னா மாடுலஸ் ஆஃப் v னா x காம்பனன்ட் ஸ்கொயர் பிளஸ் y காம்பனன்ட் ஸ்கொயர், x காம்பனன்ட் ஸ்கொயர் பண்ணி y காம்பனன்ட் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணி ரூட் எடுத்துக்கணும். அப்போ இந்த 8 pi அப்படியே வச்சுக்கிங்க. புரிஞ்சுங்களா? இந்த 8 pi அப்படியே இருக்கு. இப்போ என்ன பண்றோம்னா இங்க ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணி ரூட் எடுக்கணும். அப்படின்னு எடுத்துடலாமா? சரி. அப்படி எடுக்கும்போது என்ன வருது பாருங்க cos ஸ்கொயர் இது வந்து இங்க இத ஸ்கொயர் பண்ணா என்ன வருது பாருங்க cos ஸ்கொயர் 2 pi அப்படின்னு வந்துருச்சா t அப்படின்னு வந்துருச்சு. இத ஸ்கொயர் பண்ணா என்ன வருது sin ஸ்கொயர் 2 pi t அப்படின்னு வந்திருக்கு. இப்போ cos ஸ்கொயர் θ plus sin ஸ்கொயர் θ என்ன ஆன்சர்? cos ஸ்கொயர் θ plus sin ஸ்கொயர் θ என்ன வருது பாருங்க. இது 1 ன்னு வந்துருது. அப்படினா mod of v is equal எவ்வளவு வந்திருக்கு பாருங்க 8 pi அப்படின்னு நமக்கு கிடைச்சிருக்கு. இது புரியுதுங்களா உங்களுக்கு? சரி. அப்படினா mod of v வந்து 8 pi வந்து கரெக்ட்டா வந்துச்சு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். செகண்ட் ஆப்ஷன் பாருங்க path of the particle is a circle of radius 4 meter ன்னு சொல்லிருக்காங்க. அப்ப ரேடியஸ் இருக்கு இல்லையா? அந்த ரேடியஸ் வந்து எவ்வளவு இருக்கணும்னா எவ்வளவு சொல்லிருக்காங்க பாருப்பா 4 மீட்டர் அப்படின்னு சொல்லிருக்காங்க. சரி. இப்போ ரேடியஸ் வந்து 4 மீட்டர் வருதா பாத்தோம்னா இந்த r is equal to 4 sin θ plus 4 cos θ. ஃபர்ஸ்ட் path of the particle வந்து நமக்கு என்ன தெரியணும்? அது வந்து path of the particle வந்து சர்க்குலர்ல இருக்கான்னு தெரியணும். அதுக்கு என்ன பண்ணலாம்? இங்க வெலாசிட்டி ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா? இந்த வெலாசிட்டி ஈக்குவேஷனை நம்ம ஒரு முறை டிஃபரன்ஷியேட் பண்ணலாம். ஆக்சலரேஷன் கிடைக்கும். அப்ப ஆக்சலரேஷன் = 8 pi. இந்த cos θ டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன வரும்னா cos θ டிஃபரன்ஷியேட் பண்ணா மைனஸ் sin θ. அப்ப மைனஸ் sin 2 pi t அப்படின்னு போட்டுட்டு into 2 pi கோஎஃபிஷியன்ட் ஆஃப் டைம் வந்துரும். ஓகேங்களா? அப்படின்னு எழுதிட்டு into i கேப்னு போட்டுங்க. அடுத்து இங்க ஒரு மைனஸ் இருக்கு, அந்த மைனஸை போட்டுட்டு sin θ டிஃபரன்ஷியேட் பண்ணா cos 2 pi t into என்ன வரும்னா ஒரு 2 pi போட்டுட்டு j கேப்னு போட்டுங்க. இப்போ என்ன பாருங்க இந்த a is equal to இந்த 8 pi இங்க 2 pi வந்து 16 pi ஸ்கொயர் காமனா வெளிய எடுத்துட்டீங்கன்னா இங்க என்ன வந்திருக்கு? ஒரு மைனஸை காமனா எடுத்துடலாமா? எடுத்துட்டா இந்த sin 2 pi t i அடுத்து என்ன வந்திருக்கீங்க பாருங்க பிளஸ் cos 2 pi t j 2 pi t j ன்னு வந்திருக்கு. கரெக்ட்டுங்களா? அப்படின்னு வந்துருச்சு. இப்போ இந்த ஆக்சலரேஷனுக்கு இந்த ஆன்சர் வந்திருக்கு பாருங்க. இப்போ இந்த ஆக்சலரேஷனையும் வெலாசிட்டியும் டாட் ப்ராடக்ட் பண்ணுப்பா. இந்த வெலாசிட்டி ஈக்குவேஷன் 1 ன்னு எடுத்துக்கிட்டு ஆக்சலரேஷன் ஈக்குவேஷன் 2 ன்னு எடுத்துட்டு ஆக்சலரேஷனையும் வெலாசிட்டியும் டாட் ப்ராடக்ட் பண்ணீங்கன்னா என்ன வரும் பாருங்க. இந்த மைனஸ் 16 pi ஸ்கொயர் இது 8 pi அப்படி இருக்கா? அது தனியா இருக்கட்டும். மைனஸ் 16 pi ஸ்கொயர் into 8 pi தனியா இருக்கட்டும். பிராக்கெட்ல பாத்தீங்கன்னா இந்த sin 2 pi t i இங்க cos 2 pi t i மல்டிப்ளை பண்ணா என்ன வருது? டாட் ப்ராடக்ட்ல sin 2 pi t into cos 2 pi t ன்னு வந்திருக்கு. கரெக்ட்டா? i dot i 1. அடுத்து j டாட் பண்ணும்போது இந்த j என்ன i dot i தான் 1 ன்னு வரும், i dot j 0 வந்துரும். அப்ப j டாட் பண்ணும்போது இங்க மைனஸ் இருக்குங்களா? இங்க மைனஸ் இருக்கா? இங்க பிளஸ் இருக்கு. அப்போ மைனஸ் sin 2 pi t into cos 2 pi t ன்னு வந்துருச்சு. கரெக்ட்டுங்களா? அப்ப இந்த வேல்யூ 0 வந்துருதா? அப்ப a டாட் b 0 வந்துருச்சுன்னா அப்ப a வும் v எப்படி இருக்கணும்? a வும் v யும் பெர்பெண்டிகுலர்ல இருக்கணும். உங்களுக்கு சர்க்குலர் மோஷன்ல பாத்தீங்கன்னா சென்ட்ரிபியூட்டல் ஆக்சலரேஷன் டுவர்ட்ஸ் சென்டர் இருக்கும். டான்ஜென்டல் வெலாசிட்டி இப்படி டான்ஜென்டலா இருக்கு வெலாசிட்டி. அப்ப பெர்பெண்டிகுலரா இருக்கு. அப்படினா சர்க்குலர் மோஷன்ன்றது கரெக்ட் பாத். அப்ப ரேடியஸ் வேணும்னா என்ன பண்ணும்? உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரேடியஸ் வந்து 4 sin 2 pi t plus cos 2 pi t ன்னு கொடுத்திருக்காங்க இல்லையா?
அதை ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணுங்க. எக்ஸ் காம்பனன்ட் ஸ்கொயர் பிளஸ் ஒய் காம்பனன்ட் ஸ்கொயர் போடுங்க. அப்போ எக்ஸ் காம்பனன்ட் ஸ்கொயர் பிளஸ் ஒய் காம்பனன்ட் ஸ்கொயர் போட்டீங்கன்னா என்ன வந்துடும் சொல்லுங்க. ரேடியஸ் ஆருக்கு ஆர் ஈக்குவல் டு 4 காமன் எடுத்துட்டீங்கன்னா சைன் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா தானே வந்துடும். பிளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா அப்படியே போட்டுட்டு இது ரூட் எடுத்தா 1 வந்துருது. அப்போ இந்த வேல்யூ வந்து 1, அப்போ ரேடியஸ் வந்து 4ன்னு வந்திருக்கு. கரெக்டுங்களா? அடுத்து ஆக்சலரேஷன் வெக்டார் இஸ் அலாங் மைனஸ் ஆர் பார்னு சொல்லியிருக்காங்க. இங்க ஆக்சலரேஷன் ஃபார்முலா நம்ம கிடைச்சிருப்பாருங்க. எப்படி இருக்கு பாருங்க. இந்த sin 2πt இங்க இருக்கா பிளஸ் cos 2πt அப்படி தானே இருக்கு. அந்த 4 எடுத்துட்டு அப்படி தானே இருக்கு. அப்போ ஆக்சலரேஷன் பிளேஸ்ல இந்த 16 4 into 4 போட்டா அப்போ மைனஸ் 4π ஸ்கொயர்னு போட்டு ஒரு 4 into இந்த sin t வந்து ஆர்னு சொல்லிடலாமா? ஸோ அப்போ அது வந்து ஆர்னு சொல்லிடலாம். அப்போ ஆக்சலரேஷன் வந்து இந்த 4π ஸ்கொயர் கான்ஸ்டன்ட் எடுத்துட்டா ஆக்சலரேஷன் ப்ரொபோர்ஷனல் டு மைனஸ் ஆர். அப்போ ஆக்சலரேஷன் வந்து மைனஸ் ஆர் டைரக்ஷன்ல இருக்கு. கரெக்டுங்களா? அடுத்து மேக்னிடியூட் ஆஃப் ஆக்சலரேஷன் வெக்டார் சர்க்குலர் மோஷன்ல மேக்னிடியூட் ஆஃப் ஆக்சலரேஷன் வெக்டார் வந்து v ஸ்கொயர் பை ஆர் தான் கரெக்ட் அப்படின்னு வருதுப்பா. ஸோ அப்போ இங்க வந்து நன் ஆஃப் தி ஆப்ஷன்ஸ் ஆர் ராங் அப்படின்னு வந்திருப்பா. நமக்கு எல்லா ஆப்ஷனும் கரெக்டாக தான் வந்திருக்குப்பா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. A particle is moving such that its position coordinates x, y are 2, 3 at a time t equal to 0, 6, 7 at a time t equal to 2 seconds, and 13, 14 at a time t equal to 5 seconds. Average velocity from 0 to 5 seconds கேட்டிருக்காங்க. அப்படின்னா இனிஷியல் பொசிஷன் வந்து 2, 3ல இருக்கு. ஃபைனல் பொசிஷன் 13, 14ல இருக்கு. கரெக்டுங்களா? ஏன்னா டைம் t equal to 5 தான் ஃபைனல் டைம், டைம் t equal to 0 தான் இனிஷியல் டைம் அப்படி எடுத்துக்கணும். ஓகேங்களா? ஸோ அப்படி எடுத்தோம்னா இனிஷியலா வந்து எங்க இருக்குப்பா 2, 3ல இருக்கு. ஃபைனலா எங்க இருக்கு 13, 14ல இருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ எக்ஸ் டைரக்ஷன்ல டிஸ்பிளேஸ்மெண்ட் எவ்வளவு பாத்தீங்கன்னா 13 - 2. கரெக்டா? ஏன்னா எக்ஸ் டைரக்ஷன்ல ஃபைனல் எக்ஸ் பொசிஷன் மைனஸ் இனிஷியல் பொசிஷன் போட்டீங்கன்னா 11 வருது. அதே மாதிரி ஒய் டைரக்ஷன் பாத்தீங்கன்னா ஃபைனல் பொசிஷன் ஆஃப் ஒய் ஆக்சிஸ் வந்து 14, இனிஷியல் பொசிஷன் ஆஃப் ஒய் ஆக்சிஸ் -3 போட்டோம்னா இது ஒய் ஆக்சிஸ்ல 11 வருது. அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன பண்ணும்? டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் ஸ்கொயர் ரூட் எடுத்தது டிஸ்பிளேஸ்மெண்ட். அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் ஈக்குவல் டு எக்ஸ் வேல்யூ எவ்வளவு வருதுன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் 11 ஸ்கொயர், ஒய் வேல்யூ 11 வருது. அப்போ 11 ஸ்கொயர் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் ஈக்குவல் என்ன வருது? 11 ஸ்கொயர் பிளஸ் 11 ஸ்கொயர் 2 டைம்ஸ் ஆஃப் 11 ஸ்கொயர் ரூட் எடுத்துட்டா 11 ரூட் கிடைச்சிருக்கு அப்படின்னு எழுதலாம். இல்லைன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டார் ஃபார்ம்ல எழுதும்போது 11i எக்ஸ் டைரக்ஷன்ல 11i பிளஸ் ஒய் டைரக்ஷன்ல 11jன்னு எடுத்துங்க. வெலாசிட்டிக்கு என்ன ஃபார்முலா? டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம் தானே. அப்போ டைம் எவ்வளோ? 5 செகண்ட். 0 to 5 னா 5 செகண்ட். அப்போ வந்து இந்த 11 இந்த ரெண்டுத்துல 11 காமன் எடுத்துருங்க. அப்போ 11 காமன் எடுத்து டிவைட் பை 5 போட்டு i பிளஸ் j போட்டுக்கலாமா? அப்படின்னு போட்டீங்கன்னா இந்த ஆப்ஷன் போறது 4th ஆப்ஷன் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. A body is moving with velocity 30 meter per second towards east. After 10 seconds, its velocity becomes 40 meter per second towards north. The average acceleration of the body அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து பாடி வந்து எந்த பக்கம் போயிருக்கு? டுவர்ட்ஸ் ஈஸ்ட் போயிருக்கு. இனிஷியல் வெலாசிட்டி வந்து 13 வந்திருக்கு. அடுத்து ஃபைனல் வெலாசிட்டி எந்த பக்கம் இருக்கு? டுவர்ட்ஸ் நார்த் கொடுத்துருக்காங்க. ஃபைனல் வெலாசிட்டி வந்து 14 கொடுத்துட்டாங்க. இப்போ நமக்கு சேஞ்ச் இன் வெலாசிட்டி பை டைம் தானே அப்போ ஆக்சலரேஷன். அப்போ சேஞ்ச் இன் வெலாசிட்டி வந்து பாத்தீங்கன்னா v மைனஸ் u வேணும். அப்போ v மைனஸ் வந்து பிளஸ் போட்டு மைனஸ் u போட்டுங்க. u உடைய டைரக்ஷனுக்கு ஆப்போசிட் மைனஸ் u எடுத்து மைனஸ் யூவும் வியும் ஆட் பண்ணும். அப்படி பண்ணீங்கன்னா நம்ம சேஞ்ச் இன் வெலாசிட்டி கிடைக்கும். அப்போ விக்கும் மைனஸ் யூக்கும் ஆங்கிள் 90 டிகிரி இருக்கு. சரிங்களா? அப்போ சேஞ்ச் இன் வெலாசிட்டி என்ன ஃபார்முலா? v மைனஸ் யூக்கு v ஸ்கொயர் பிளஸ் u ஸ்கொயர் மைனஸ் 2vu காஸ் தீட்டா. கரெக்டுங்களா? தீட்டா வந்து 90 டிகிரி தானே. காஸ் 90 0ன்னு இந்த டேர்ம் 0ன்னு வந்துடும். அப்போ v வந்து 40, u வந்து 30 வரதுனால அப்போ சேஞ்ச் இன் வெலாசிட்டி என்ன வருது? v ஸ்கொயர் வந்து 40 ஸ்கொயர் பிளஸ் u ஸ்கொயர் வந்து 30 ஸ்கொயர் மைனஸ் 0 வந்துருது. இது ஸ்கொயர் பண்ணி ரூட் எடுத்து என்ன போறோம்? 15 வரும். கரெக்டா? ஸோ அப்போ ஆக்சலரேஷன் கூட சேஞ்ச் இன் வெலாசிட்டி வந்து 15 வந்துருச்சு. டிவைட் பை டைம் எவ்வளவு சொன்னாங்க? 10 செகண்ட் சொல்லியிருக்காங்க. அப்போ டிவைட் பை 10 போட்டுருங்க. 0 0 கேன்சல் ஆச்சுன்னா அப்போ ஆக்சலரேஷன் வந்து 5 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் அப்படின்னு கிடைச்சிருக்கும். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. A particle moves in the xy plane according to the rule x equal to a sin omega t, y equal to a cos omega t. The particle follows with which path அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்படின்னா எக்ஸுக்கும் ஒய்க்கும் ரிலேஷன் கண்டுபிடிக்கணும். அப்போ x is equal to a sin omega t ஈக்குவேஷன் 1 எடுத்துங்க. y equal to a cos omega t ஈக்குவேஷன் 2 எடுத்துங்க. ஈக்குவேஷன் 1 ஸ்கொயர் பண்ணி 2a ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணுங்க. என்ன வருது பாருங்க. அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஸ்கொயர் பண்ணா x ஸ்கொயர் பிளஸ் y ஸ்கொயர் வந்துருதா? ரைட் ஹேண்ட் சைடு ஸ்கொயர் பண்ணா a sin ஸ்கொயர் ஒமேகா t, a ஸ்கொயர் sin ஸ்கொயர் ஒமேகா t பிளஸ் இங்க செகண்ட் ஈக்குவேஷன்ல a ஸ்கொயர் cos ஸ்கொயர் ஒமேகா t, a ஸ்கொயர் cos ஸ்கொயர் ஒமேகா t.
இப்போ இது ரெண்டுத்துல a ஸ்கொயர் காமனா எடுத்துட்டோம்னா பிராக்கெட் என்ன இருக்கு sin ஸ்கொயர் ஒமேகா t plus cos ஸ்கொயர் ஒமேகா t ன்னு இருக்கு. கரெக்ட்டா? sin ஸ்கொயர் ஒமேகா t plus cos ஸ்கொயர் ஒமேகா t எவ்வளவு 1 அப்படினா x ஸ்கொயர் plus y ஸ்கொயர் a ஸ்கொயர். அப்ப x ஸ்கொயர் plus y ஸ்கொயர் a ஸ்கொயர்னா இதுதான் சர்க்கிளோட ஈக்குவேஷன். ஆக்சுவலா x ஸ்கொயர் plus y ஸ்கொயர் r ஸ்கொயர் இருக்கும். அப்ப இந்த r தான் இந்த a. அப்படினா இங்க வந்து இது சர்க்குலர் பாத்ல போகுது. x ஸ்கொயர் plus y ஸ்கொயர் a ஸ்கொயர் வந்துச்சுனா எப்படி y mx plus c வந்தா ஸ்ட்ரைட் லைன் சொல்றோமோ அந்த மாதிரி x க்கும் y க்கும் x ஸ்கொயர் plus y ஸ்கொயர் r ஸ்கொயர் வந்தா அது என்ன சொல்லிருவோம் சர்க்குலர் பாத் சொல்லிருவோம். அதே y is equal to some kx ஸ்கொயர் மாதிரி y க்கு பவர் 1 இருந்து x க்கு பவர் 2 அப்படி இருந்துச்சுனா இது பாராபோலா அப்படினு சொல்லிருவோம். ஓகேங்களா? சரி இப்போ இதுக்கு வந்து ஆன்சர் வந்து சர்க்குலர் பாத் கரெக்ட் போகும். அடுத்த क्वेश्चन பாருங்க. A particle starting from the origin 0, 0 moves in a straight line in the xy plane. Its coordinates at a later time are √3, 3. The path of the particle makes with the x-axis an angle of dash அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? அப்போ வந்து பார்ட்டிகல் 0, 0 இருந்து √3, 3க்கு போயிருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ சால்வ் பண்ணலாம் பாருங்க. இப்போ இந்த பாயிண்ட் வந்து 0, 0ன்னு எடுத்துங்க. இந்த பாயிண்ட்டை √3, 3ன்னு எடுத்துக்கப்பா. அப்படி எடுத்துட்டீங்கன்னா x டைரக்ஷன் எவ்வளவு டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணிருக்கு √3 - 0 இதுதான் x டைரக்ஷன். y டைரக்ஷன்ல 3 - 0 ஏன்னா இனிஷியல் பொசிஷன் 0, 0 3ன்னு இருக்கு. இப்போ இந்த ஆங்கிள் தானே வேணும் θ. அப்ப tan θ க்கு என்ன ஃபார்முலா ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் சைடு. ஆப்போசிட் வந்து 3 அட்ஜசன்ட் சைடு √3 இருக்கு. 3 √3 கேன்சல் பண்ணா √3 வந்துருதா? அப்ப tan θ √3 ன்னு போட்டீங்கன்னா θ க்கு என்ன போறோம் 60 டிகிரி. ஓகேங்களா? அப்ப வந்து 60 டிகிரி இஸ் தி கரெக்ட் ஆன்சர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களாப்பா? நெக்ஸ்ட் क्वेश्चन போயிரலாமா? சரிப்பா. நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. A bus is moving on a straight road towards north with a uniform speed 50 km/h. Then it turns left through 90 degree. If the speed remains unchanged after turning, the increase in the velocity of the bus in the turning process is கேட்டிருக்காங்க. அப்படின்னா நல்லா கவனிங்க. இனிஷியலா வந்து எந்த டைரக்ஷன் போயிருக்கு டுவர்ட்ஸ் நார்த் போயிருக்கு. இனிஷியல் வெலாசிட்டி டுவர்ட்ஸ் நார்த் இருக்கு. 50 km/h வச்சுக்கீங்க. 15 இருக்கு. ஓகேங்களா? km/h. Afterwards it takes left turn through 90 degree. Left turn 90 degree இந்த பக்கம் இது v வந்து நமக்கு எவ்வளவு வந்திருக்கு? இதுவும் 50 km/h தான். Speed remains constant. நமக்கு increase in velocity வேணும்னா என்ன வேணும்? v minus u தானே வேணும். அப்போ v plus minus u ன்னு போடுங்க. அப்போ v யும் u க்கு சைனை மாத்தி ஆட் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு v minus u கிடைச்சிரும். அப்போ u வந்து டுவர்ட்ஸ் நார்த் இருக்குன்னா அப்போ மைனஸ் u வந்து டுவர்ட்ஸ் சவுத் வந்து. அப்போ மைனஸ் uவும் v யும் ஆட் பண்ணாதான் நமக்கு கிடைக்கிறது ரிசல்டன்ட் வெலாசிட்டி, சேஞ்சிங் வெலாசிட்டி. அப்ப இந்த v யும் மைனஸ் யும் ஆட் பண்ணா இந்த டைரக்ஷன்ல இருக்கும் v minus u. சோ அப்ப வந்து இது நார்த்னு காமிச்சிட்டாங்க. இது வந்து வெஸ்ட் தானப்பா. அப்ப இது என்ன வரும் சவுத்னு வரும். அப்ப சவுத் வெஸ்ட்ல இருக்கு. சவுத் வெஸ்ட்ல இருக்கும் ஆன்சர். அப்ப சவுத் வெஸ்ட்ல இருக்குது ஒரே ஆப்ஷன் தான் இருக்கு. சரி அடுத்து சேஞ்சிங் வெலாசிட்டி கண்டுபிடிக்கிறதுனா இந்த v க்கு u க்கு ஆங்கிள் 90 டிகிரி தானே இருக்கு. அப்ப 90 டிகிரி இருந்துச்சுன்னா அப்ப சேஞ்சிங் வெலாசிட்டி என்ன பண்ணலாம் ஸ்கொயர் ரூட் ஆஃப் u ஸ்கொயர் plus u ஸ்கொயர் minus 2uv cos θ ன்னு வரும். இந்த cos θ 0 வரும். ஏன்னா θ வந்து 90 டிகிரி அதனால cos 90 0 ஆயிடும். அப்ப சேஞ்சிங் வெலாசிட்டி வந்து இந்த ஸ்பீட் சேம் தானே. அப்ப v வந்து 50 ஸ்கொயர் போடுங்க u 50 ஸ்கொயர் தான். அப்ப 50 ஸ்கொயர் plus 50 ஸ்கொயர் என்ன வரும் 2 times of 50 ஸ்கொயர் ரூட் எடுத்துக்கிட்டா 50 √2. 50 into root வந்து 1.4 தானப்பா. அப்ராக்சிமேட்லி 1.4 போட்டோம்னா அப்ப 70.7 அப்படின்னு வந்துருதா. சோ அப்ப வந்து 1.414 ன்னு தெரியும் உங்களுக்கு. சோ அப்ப ஆன்சர் வந்து சவுத் வெஸ்ட் டைரக்ஷன் மேக்னிட்யூட் 70.7 அப்படின்னு நமக்கு ஆன்சர் கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. When an object is shot from the bottom of a long smooth inclined plane kept at an angle of 60 degree with the horizontal, it can travel a distance x1 along the plane. But when the inclination is decreased to 30 degree and the same object is shot with the same velocity, it can travel a distance x2. Then x1 is to x2 எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. இது ரொம்ப நல்ல சம் பாருங்க. இப்போ வந்து ஒரு இன்க்ளைன் பிளேன் இப்படி இருக்குன்னு எடுத்துக்கங்க. இப்படி இன்க்ளைன் பிளேன் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து இங்க ஆங்கிள் வந்து θ இருக்குன்னு எடுத்துக்கங்க. இப்போ θ இருக்கு. இங்க வந்து ப்ரொஜெக்ட் பண்றோம் ஒரு u ஸ்பீட்ல ப்ரொஜெக்ட் பண்றோம். இது மேல போக போக ரெஸ்ட்டுக்கு வந்துடும். சரி இருக்கட்டும். ஒரு பர்டிகுலர் பொசிஷன்ல இந்த பாடி இருக்கும்போது இந்த பாடி மேல என்னென்ன ஆக்சலரேஷன் ஆக்ட் ஆகும் பாத்தீங்கன்னா இந்த g வந்து டவுன்வர்ட் டைரக்ஷன்ல ஆக்ட் ஆயிருக்கும். கரெக்ட்டுங்களா? இப்போ இது வந்து நார்மல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நல்லா கவனிங்க. இப்போ இந்த ஆங்கிள் θன்னு எடுத்தா இது வந்து along the inclined plane இப்படின்னு எடுத்துறோம். நல்லா ஞாபகம் வச்சுங்க. இப்போ இந்த ஆங்கிள் θன்னு எடுத்தா இது வந்து 90 மைனஸ் θன்னு வரும் இல்லையா? இந்த ஆங்கிள் 90 மைனஸ் θ. அப்ப இந்த ஆங்கிள் என்ன வரும் θன்னு வருமா? θ வருது. அப்படின்னா பர்பெண்டிகுலர் டு இன்க்ளைன் பிளேன் இருக்கு இல்லையா? அந்த பக்கம் இருக்கிறது தான் θ இருக்கு. இது அட்ஜஸ்டன்ட் காம்பனன்ட். அப்ப இந்த g வந்து நம்ம ரிசால்வ் பண்றோம்.
பண்ணா இந்த டைரக்ஷன்ல g cos θன்னு வரும் கரெக்ட்டா இந்த டைரக்ஷன்ல along the inclined plane down the inclined plane g sin θன்னு வந்துரும் கரெக்ட்டுங்களா அப்படினு வந்திருக்கு இப்போ வந்து என்ன பண்றோம்னா ஃபைனல் வெலாசிட்டி வந்து 0 வரும் ஏன் ஃபைனல் வெலாசிட்டி 0 it has to travel some distance before come to rest அப்படினு சொல்லிட்டாங்க இப்போ நாம என்ன பண்றோம்னா ஃபைனல் வெலாசிட்டி ஈக்குவேஷன் இருக்கு அத ஃபைனல் வெலாசிட்டி = u + at ன்னு எழுதிக்கலாமா u + at ன்னு எடுத்துட்டோம்னா இப்போ ஃபைனல் வெலாசிட்டி 0 அப்ப 0 = u + at ன்னு எழுதலாம் ஓகேங்களா இந்த a வந்து u வந்து அப்போர்ட் டைரக்ஷன்ல இருக்கு இந்த a வந்து பாருங்க g sin θ டவுன்வர்ட் இருக்கு ஓகேங்களா அப்படினா 0 = u a பிளேஸ்ல -g sin θ * t போட்டுக்கோப்பா அப்படினு போட்டாச்சு அப்ப u = என்ன வந்தது g sin θ * t ன்னு வந்திருக்கு இப்போ ரெண்டு கேஸ்ல இனிஷியல் வெலாசிட்டி சேமா இருக்கு ஆனா ஆங்கிள் வந்து 30 and 60 இருக்கு அப்ப ஃபர்ஸ்ட் கேஸ்ல இனிஷியல் வெலாசிட்டி செகண்ட் கேஸ்ல இனிஷியல் வெலாசிட்டி ஈக்குவல் கரெக்ட்டுங்களா ரெண்டு கேஸ்ல சேம் வெலாசிட்டி ப்ரொஜெக்ட் பண்றாங்க ஆனா நமக்கு டிஸ்டன்ஸ் தான் வேணும் நம்ம டைம்க்கு டெரைவ் பண்ணிட்டு இருக்கோம் பாருங்க அதனால டிஸ்டன்ஸ்க்கு டெரைவ் பண்ணனும் அப்ப டிஸ்டன்ஸ்க்கு என்ன பண்ணலாம் v² - u² = 2as தானப்பா இது எடுத்துட்டோம்னா ஃபைனல் வெலாசிட்டி 0 வந்தது அப்ப -u² = 2as a வந்து -g sin θ * s ன்னு போட்டுக்கீங்க s ன்னு போட்டா இப்போ மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆயிருதா அப்ப u² = 2g sin θ * டிஸ்பிளேஸ்மென்ட் வந்திருக்கு அப்படினா வந்து இத ஸ்கொயர் பண்ணிருக்கீங்க ஃபர்ஸ்ட் ரெண்டு கேஸ்லயே வெலாசிட்டி வந்து ஈக்குவல் தானே u1 u2 ஈக்குவல் போட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் கேஸ்ல 2 * g * sin 16 போடுங்க ஆங்கிள் வந்து 60 டிகிரி கொடுத்திருக்காங்க டிஸ்டன்ஸ் வந்து x1 சரிங்களா செகண்ட் கேஸ்ல இந்த வெலாசிட்டி ஸ்கொயர் எவ்வளவு பாத்தீங்கன்னா 2 * g * sin 30 டிகிரி போட்டுங்க ஏன்னா செகண்ட் கேஸ்ல ஆக்சலரேஷன் 30 டிகிரி இருக்கு g sin 30 போட்டு x1 போட்டுங்க இந்த 2g கேன்சல் பண்ணிடலாமா இந்த sin 60 வந்து √3/2 தானப்பா இன்டு x1 போட்டுங்க ஈக்குவல் டு sin 30 வந்து 1/2 இன்டு x2 போட்டுங்க இந்த 2 கேன்சல் பண்ணிடலாமா இப்போ x1/x2 தானே வேணும் அப்ப x1 போட்டு இந்த x2 கீழ கொண்டு வந்துருங்க இப்போ இந்த √3 அந்த பக்கம் போயிருமா அப்போ 1/√3 ன்னு கிடைச்சிரும் கரெக்ட்டா அப்போ 1:√3 இஸ் தி கரெக்ட் ஆன்சர் அப்படினா என்ன ஆன்சர் வருது 1:√3 நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க a particle has initial velocity 2i plus 3g and acceleration 0.3i plus 0.2g the magnitude of velocity after 10 seconds will be dash ன்னு கேட்டிருக்காங்க அப்போ வந்து இந்த இனிஷியல் வெலாசிட்டி வந்து 2i plus 3g இது வந்து ஆக்சலரேஷன் -0.3i plus 2j கொடுத்திருக்காங்க டைம் வந்து 10 செகண்ட் சொல்லிட்டு வெலாசிட்டி கேட்டிருக்காங்க அப்ப வெலாசிட்டிக்கு என்ன ஃபார்முலா u plus at தானப்பா அப்ப u எழுதுங்க என்ன கொடுத்திருக்காங்க u 2i plus 3j கரெக்ட்டுங்களா பிளஸ் ஆக்சலரேஷன் எழுதுங்க என்ன 0.3i plus 0.2j கரெக்ட்டுங்களா இன்டு 10 ன்னு போடுங்க இப்போ இந்த 2i plus 3j அப்படியே எழுதிட்டு பிளஸ் ன்னு போட்டு இந்த 0.3 into 10 என்ன வரும் 3i அடுத்து இந்த 0.2 into 10 என்ன வரும் 2j இப்போ இந்த 3i யும் 2i யும் கூட்டினா 5i அடுத்து இந்த 3j யும் 2j கூட்டினா 5j இதுதான் வெலாசிட்டி இப்போ மேக்னிட்யூட் ஆஃப் வெலாசிட்டி வேணும் என்ன பண்ணும் x component square plus y component square அப்ப 5² plus 5² 5√2 கரெக்ட்டுங்களா அப்படினா என்ன ஆன்சர் வருது 5√2 ன்னு ஆன்சர் கிடைச்சிருப்பா அடுத்த क्वेश्चन பாருங்க இப்ப பார்த்த சமேதம் நம்பர் மட்டும் மாத்தி கொடுத்திருக்காங்க a particle has initial velocity 3i plus 4g and has acceleration 0.4i plus 0.3g after its speed after 10 second கேட்டிருக்காங்க அப்ப என்ன பண்ணலாம் பாருங்க இத வந்து இனிஷியல் வெலாசிட்டி எடுத்துங்க இத வந்து ஆக்சலரேஷன் எடுத்துங்க இத வந்து டைம் எடுத்துங்க அப்ப velocity v = u plus at தான வரும் அப்ப u வந்து எவ்வளவு 3i plus 4j ன்னு கொடுத்திருக்காங்க கரெக்ட்டுங்களா பிளஸ் ஆக்சலரேஷன் வந்து 0.4i plus 0.3j ன்னு கொடுத்திருக்காங்க இன்டு டைம் 10 ன்னு போட்டுங்க இப்போ இந்த 3i plus 4j அப்படியே எழுதிட்டு இங்க 0.4 into 10 என்ன வரும் 4i அடுத்து இந்த 0.3 into 10 என்ன வரும் 3j இப்போ 4i யும் 3i யும் கூட்டுங்க 7i 4j வும் 3j வும் கூட்டுங்க 7j கரெக்ட்டுங்களா இதுதான் வெலாசிட்டி இப்போ மேக்னிட்யூட் ஆஃப் வெலாசிட்டி என்ன x காம்போனன்ட் ஸ்கொயர் plus y காம்போனன்ட் ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 7² plus 7² 2 times of 7² ரூட் எடுத்துட்டா 7√2 அப்படினா ஆன்சர் வந்து 7√2 is the correct answer நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க a man is slipping on a frictionless inclined plane and a bag falls down from the same height then the velocity of both is related as அப்படினு கேட்டிருக்காங்க இப்போ வந்து என்ன பண்ணனும்னா ஒரு மேன் வந்து ஸ்லிப்பிங் ஆன் ஏ இன்க்ளைன் பிளேன் சொல்லிட்டாங்க இதுதான் இன்க்ளைன் பிளேன் தீட்டா இங்க இருந்து ஒரு மேன் வந்து இப்படி கீழே வரார் மேன் கரெக்ட்டுங்களா அடுத்து ஒரு பேக் வந்து ஃபால்ஸ் ஃப்ரீலி அப்படின்னு சொல்லிட்டாங்க இது பேக் இப்போ இந்த பேக் வந்து இந்த ரெண்டுமே சேம் ஹைட்ல இருந்து வருதுன்னு சொல்லிட்டாங்க
அப்போ ரெண்டுமே சேம் ஹைட்ல இருந்துச்சுன்னா velocity of bag when reach the ground velocity of the man when reach the ground என்ன பார்த்தோம்னா இனிஷியலா ரெண்டு பேருக்குமே என்ன இருக்கு பாருங்க சேம் ஹைட்ல இருக்காங்க. ஜெனரலா இங்க இருக்கிற பொட்டன்ஷியல் எனர்ஜி பாயிண்ட் ஏல இருக்கிற பொட்டன்ஷியல் எனர்ஜி கன்வெர்டட் இன்டு பாயிண்ட் பி வர கைனடிக் எனர்ஜி. பொட்டன்ஷியல் எனர்ஜி என்ன ஆகும் கன்வெர்டட் இன்டு கைனடிக் எனர்ஜி அக்கார்டிங் டு கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி. பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கு என்ன ஃபார்முலா mgh is equal to கைனடிக் எனர்ஜி ஆஃப் mv ஸ்கொயர் வந்துருமா. அப்ப m கேன்சல் ஆயிடுச்சுன்னா v equal to root of 2gh ன்னு வந்துருதா. அப்ப velocity depends on height தானே இருக்கு. both are same heightல இருந்து தானே வராங்க. அப்ப ரெண்டு பேருக்குமே velocity ஈக்குவலா இருக்கும். அதாவது magnitude of velocity ஈக்குவலா இருக்கும், டைரக்ஷன் டிஃபரெண்டா இருக்கும். ஏன்னா மேனுக்கு டைரக்ஷன் இந்த டைரக்ஷன் வராங்க, பேக் வெர்டிகலி டவுன்வர்ட் வருது. சோ தட் நம்ம இந்த क्वेश्चन magnitude of velocity ஈக்குவல்னு எடுத்துக்கலாம்ப்பா. நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்கப்பா. The speed of a swimmer in still water is 20 meter per second. The speed of the river is 10 meter per second and is flowing due east. If he is standing on the south bank and wishes to cross the river along the shortest path, the angle at which he should make his stroke with respect to north is given by அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது வந்து இப்போ இதான் ரிவர்னு அஸ்யூம் பண்ணிக்கிங்க. இப்போ ரிவர் வெலாசிட்டி இந்த டைரக்ஷன்ல இருக்கு, ஈஸ்ட் டைரக்ஷன்ல. இப்போ மேன் வந்து சவுத் பேங்க்ல இருந்து நார்த்துக்கு போகணும்னு நினைக்கிறாரு. அப்போ சவுத் டு நார்த் ஸ்விம் பண்ணா ரிவர் டிராக் பண்ணிடும், அதனால ஷார்டஸ்ட் பாத்து வராது. அதனால கொஞ்சம் இன்க்ளைண்டா இப்படி ஸ்விம் பண்ணலாம். ஸ்விம்மர் வந்து இப்படி ஸ்விம் பண்றாங்க. இப்படி ஸ்விம் பண்ணும்போது ரிசல்டன்ட் வெலாசிட்டி இந்த டைரக்ஷன்ல இருக்கு, சவுத் டு நார்த். அப்ப இங்க வந்து என்ன பண்ணலாம்னா இது வந்து வெலாசிட்டி ஆஃப் ரிவர் இந்த டைரக்ஷன்ல இருக்கு. இதுதான் ஆங்கிள் தீட்டான்னு எடுத்துக்கணும். இப்போ இது ஆங்கிள் தீட்டான்னு எடுத்துட்டீங்கன்னா இது ஈஸ்ட் டைரக்ஷன் வருதா, இது வந்து இந்த பக்கம் வெஸ்ட் டைரக்ஷன் வருது. இப்போ எவ்வளவு ஆங்கிள் மேக் பண்ணா ரிசல்டன்ட் வெலாசிட்டி வரும் பாத்தீங்கன்னா இது ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி SN, இது வந்து சும்மா ஒரு P எடுத்துட்டீங்கன்னா SNP ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி எடுத்தீங்கன்னா sin theta equal to opposite side by hypotenuse VR by VS வந்துருது. ரிவர் வெலாசிட்டி 10 கொடுத்துட்டாங்க, ஸ்விம்மர் வெலாசிட்டி 20 கொடுத்துட்டாங்க. அப்ப sin theta is equal to 10 by 20 போட்டோம்னா 0 0 கேன்சல் பண்ணா sin theta equal to 1 by 2. அப்ப theta equal to 30 டிகிரி. அப்படிதானப்பா. அப்ப 30 டிகிரி வெஸ்ட் டைரக்ஷன்ல வரணும், இந்த டைரக்ஷன்ல வரணும். அப்ப 30 ஆஃப் வெஸ்ட் அப்படின்னு நமக்கு ஆன்சர் வந்து கிடைச்சிருக்குப்பா. சோ இந்த மாதிரி ஸ்விம் பண்ணா ஷார்டஸ்ட் பாத்துல கிராஸ் பண்ணிடலாம் ரிவரை. அடுத்த क्वेश्चन பாருங்க. Two boys are standing at the ends A and B of a ground where AB equal to A. The boy at B starts running in a direction perpendicular to AB with velocity V1. The boy at A starts running simultaneously with velocity V and catches the other in a time T, where T is அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ இந்த நல்ல கொஸ்டின் பாருங்க. இப்போ வந்து என்ன பண்ணலாம்னா இங்க இதுதான் ஏபின்னு வச்சுங்க, இந்த பாயிண்ட் ஏ, இது பாயிண்ட் பி, இந்த டிஸ்டன்ஸ் வந்து ஏன்னு கொடுத்துருக்காங்கன்னு அஸ்யூம் பண்ணிக்கிங்கப்பா. இப்போ ஏ வந்து எப்படி மூவ் ஆகுறாங்க பாருங்க. பி ஸ்டார்ட்ஸ் ரன்னிங் இன் டைரக்ஷன் பர்பெண்டிகுலர் டு ஏபி வித் வெலாசிட்டி v1 சொல்றாங்க. அப்ப பி வந்து இந்த டைரக்ஷன் இப்படி மூவ் பண்றாங்க வித் வெலாசிட்டி v1 சொல்லியாச்சு. அடுத்தது பாய் அட் ஏ ஸ்டார்ட்ஸ் ரன்னிங் சைமல்டேனியஸ்லி வித் வெலாசிட்டி v and catches the other in time t. அப்ப வந்து பி வந்து இங்க இருந்து பி டாஷ் இங்க போறாருன்னு வச்சுக்கலாம். அப்ப ஏ வந்து இந்த டைரக்ஷன் இப்படி ரன் பண்ணிருக்கணும், இப்படி போயிருக்கணும் v வெலாசிட்டி, அப்பதான் கேட்ச் பண்ணிருக்க முடியும் பிஏ. இப்போ அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு வந்து இந்த டிஸ்டன்ஸ் டிராவல்டு பை தி ஏ வந்து ஏ டு பி டாஷ், இந்த டிஸ்டன்ஸ் வந்து என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா வெலாசிட்டி இன்டு டைம் கொடுங்க. இதே மாதிரி டிஸ்டன்ஸ் டிராவல்டு பை பி வந்து பி டு பி டாஷ் பண்ணி போயிருப்பாங்க. இங்க டிஸ்டன்ஸ் டிராவல்டு பை பி வந்து பாத்தீங்கன்னா v1 இன்டு டின்னு போட்டுருக்கு. ஓகேங்களா? ஸோ இது புரியுது உங்களுக்கு. இப்போ பித்தாகரஸ் தேரம் எடுத்தோம்னா என்ன வரும்னா ஹைபோடெனியஸ் ஸ்கொயர் v ஸ்கொயர் டி ஸ்கொயர் ஹைபோடெனியஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு அட்ஜசன்ட் ஸ்கொயர் பிளஸ் ஆப்போசிட் ஸ்கொயர்னு வந்துடும். v1 ஸ்கொயர் இன்டு டி ஸ்கொயர் வருது. இந்த v1 ஸ்கொயர் டி ஸ்கொயர் லெஃப்ட் சைடு கொண்டு வந்துங்க. அப்ப v ஸ்கொயர் டி ஸ்கொயர் மைனஸ் v1 ஸ்கொயர் டி ஸ்கொயர் ஈக்குவல் டு a ஸ்கொயர் வந்துருதா. இதுல இருந்து டி ஸ்கொயர் காமன் எடுத்துட்டா v ஸ்கொயர் மைனஸ் v1 ஸ்கொயர் இன்டு டி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு a ஸ்கொயர் கிடைச்சிருச்சுப்பா. அப்ப இதுல இருந்து டி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு நமக்கு என்ன கேக்குறாங்க, டைம் இன் விச் தானே ஈ கேன் கேட்ச் சொல்றாங்க. அப்ப டைம் ஈக்குவல் என்ன வந்துடும், a ஸ்கொயர் டிவைட் பை v ஸ்கொயர் மைனஸ் v1 ஸ்கொயர். இது டி ஸ்கொயர் வருது, ஆனா நம்ம ஸ்கொயர் ரூட் எடுத்துக்கலாம். ஓகேவா? அப்பதான் டைம் கிடைக்கும். அப்போ இந்த டைம்ல வந்து கேட்ச் பண்ணிடலாம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம்ப்பா.